என் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கே அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பற்றி சில விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கூகுள் வலைதள பக்கத்தில் நம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களை நீங்கள் தேடி பார்த்தால் என்றால் அவர்களுடைய சாதனைகள் நிறையவே இதில் தெரியும். 9 அக்டோபர் 1968 பிறந்த ஒரு அரசியல் தலைவர். நல்ல ஒரு அரசியல் வாழ்க்கையில் ஆரம்பித்து கொண்டு அப்பொழுது அவர் செய்த அந்த பதவிகள், ஒரு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறார். அப்புறம் நடுவண் சுகாதாரம் மற்றும் குடும்பத்துறை அமைச்சராக இருந்திருக்கின்றிருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினராகவும் இருந்து பின்பு நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக தற்போது வரை இருந்து கொண்டிருக்கிறார் நமது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். மேலும் நமது கொள்கைகள் புகையிலை குடிப்பழக்க எதிர்ப்பு அப்படி என்பது முதலில் இருக்கிறது. அதை எதிர்த்தவர் நம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். மேலும் 108 என்னும் இலவச அவசர சிகிச்சை ஊர்தி நம் இந்தியா திருநாட்டிற்கே கொண்டு வந்தவர் நமது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். இன்று இந்த திமுக அரசு நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று அலற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜிமெயிலில் நம்ம அடித்து பார்த்தாலே தெரியும். அதிலே டேட்டாவாக 108 நம்ம அன்புமணி ஐயா தான் கொண்டு வந்தார் என்பதை தெளிவாக போட்டிருப்பார்கள். மேலும் சில பன்னாட்டு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு பல விருதுகளையும் வென்று தேசிய விருதுகளையும் வென்றிருக்கிறார். எப்படியாக நம் அன்புமணி ராமதாஸ் ஐயா நன்கு படித்தவர், நம் தமிழ்நாட்டை நன்கு ஆளக்கூடிய திறமை கொண்டவர். இதுவரை இவரை நீங்கள் உதாசீனப்படுத்தி தேர்தலிலே தோற்கடித்து பின்பு நம் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக மாற்றிக்கொண்டிருக்கும் நம் தமிழ்நாட்டு மக்களே, தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் ஏதோ படம் நடித்துவிட்டோ அல்லது இப்போ போர் புரிந்து அங்கே போர் புரிந்தேன் இங்கே போர் புரிந்தேன், பெரிய மாவீர தலைவர்களுடன் சேர்ந்து நானும் துப்பாக்கியால் பயிற்சி எடுத்து சுட்டேன் அப்படின்னு இதை யார் சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். திரு சீமான் ஐயா அவர்கள் போலவும் பேசவில்லை. ஆகவே உண்மைக்கு உண்மையாக நேர்மைக்கு நேர்மையான நம் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தொன்று தொட்டு அவர் கல்வி பயின்று பல பயிற்சிகளை பெற்று இன்று மருத்துவராகி, மேலும் நம் இந்திய திருநாட்டின் பாராளுமன்றத்தில் சென்று நம் உரிமைகளை இந்தியாவிற்கு உரிமைகளையும் பல நலத்திட்டங்களையும் கொண்டு வந்தவர் நம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள். நம் ஒரு தமிழ்நாட்டின் ஒரு தலைவராக நாம் அவரை முன்னெடுத்து சென்றால் அவர் நம் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவோ உழைத்திருப்பார், நம் தமிழ்நாட்டிற்கு எவ்வளவு ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு சென்றிருப்பார் என்பதை நன்கு யோசித்து பார்க்க வேண்டும். யாரோ புதிதாக பேச்சு திறமையால் பேசிக்கொண்டு வரலாம், ஆனால் செயல்திறன் நம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் மட்டுமே உண்டு என்பதை நம் தமிழ் மக்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இந்த முறை இந்த 2026 தேர்தலிலே தயவு செய்து இந்த வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மக்களே. நம் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் கூட்டணியோடு இருக்கும் அந்த பிஜேபி தாமரை மற்றும் இரட்டை இலை எடப்பாடி ஐயா அவர்களின் கூட்டணியோடு இருக்கும் நம் மாம்பழ கட்சியைச் சேர்ந்த நம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை தயவு செய்து அளித்து இந்த ஒரு முறை அவரை ஆட்சியில் கொண்டு வந்து அவர்களை ஆள வைத்து தான் பாருங்களேன். பின்பு அதிகமும் ஆட்சியில் ஆள வேண்டும் என்பது எங்கள் ஐயாவின் ஆசை இல்லை. அவர்களை ஒரு முறை ஆட்சிக்கு வர வைத்து 5 ஆண்டு அவரை ஆள விட்டு பாருங்கள். பின்பு நீங்களாகவே அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு நீங்கள் இப்பொழுது கூவிக்கொண்டிருக்கும் கத்திக்கொண்டிருக்கும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அந்த மாதிரியான மாற்றுக் கட்சிகளுக்கு இந்த 5 ஆண்டு தவிர்த்து அடுத்த 5 ஆண்டு நீங்கள் வாக்களித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் கொள்ளை கும்பலையே கூட்டிக் கொண்டு வந்து தமிழ்நாட்டை ஆள வையுங்கள். வேறு யாரும் வேணாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த 5 ஆண்டு காலம் நீங்கள் மருத்துவர் அன்புமணி ஐயா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கள். தயவு செய்து உங்கள் பொன்னான வாக்குகளை தேவையில்லாமல் வீணாக்காமல் எங்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் எங்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களின் ஒரு வரலாறுகளை நீங்கள் தேடி கொண்டு சென்று பாருங்கள். அவர்கள் அன்புமணி ஐயா அவர்கள் பேசும் பல அந்த வீடியோக்களையும் தயவுசெய்து அனைவரும் பாருங்கள். அறிவுபூர்வமாகவும் ஆராய்ச்சி பூர்வமாகவும் எங்கள் அன்புமணி ராமதாஸ் ஐயா பேசியிருப்பார். மற்றவர் போல காதில் பூ சுற்றுவது, வடை சுடுவது இந்த மாதிரியான பேச்சுக்கள் எங்கள் ஐயாவிடம் இருக்காது. அது நன்கு சிந்தித்து பாருங்கள் மக்களே. இன்று பணம் 1000 5000 என்று தருவார்கள், அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளாதீர்கள். அந்த 5000 1000 பணம் என்றுமே நம்மிடம் இருந்து பிடுங்கப்படுவது தான். அது நன்கு அனைத்து மக்களுக்கும் தெரியும். தெரிந்தாலும் இன்று ஒரு முறை வாங்கக்கூடிய அந்த பணத்திற்கு உங்கள் சுய சிந்தனையை இழந்து நீங்கள் அதற்காக வாக்களிக்கும் பொழுது இந்த 5 வருடம் நம்மளுடைய மேலும் உழைக்கின்ற அந்த பணத்தை வரி என்ற பெயரிலே அனைத்து வகையான உண்ணக்கூடிய உணவுக்கும் குடிக்கக்கூடிய நீருக்குமே இன்று வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இலவசங்கள் நிறைய கொடுக்கிறார்கள் என்று வாங்கிவிட்டு பின்பு இலவசமாக கிடைக்கக்கூடிய மற்ற கல்வியோ வேலைகளோ வேலைவாய்ப்போ இது எதுவுமே நமக்கு இலவசமாக இல்லாமல் இன்று அதற்கெல்லாம் பணத்தை கொட்டி நம் வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் நம் ஆட்சியில் வந்தால், எடப்பாடி ஐயா அவர்களும் வந்தால் நம் கல்வியும் உயர் அரசாங்க வேலைகளும்
நமக்கு கிடைக்க வழிவகை செய்வார் என்று இதன் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களை நன்கு சிந்தித்து வாக்களியுங்கள் இரட்டை இலை சின்னத்தில். மேலும் நம் மாம்பழ சின்னத்திலும் மேலும் தாமரை சின்னத்திலும் இந்த கூட்டணிகள் சேர்ந்து எங்கு நின்றாலும் இந்த கூட்டணியில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகளை அளித்து வெற்றி பெறுமாறு வைக்குமாறு தமிழ்நாட்டு மக்களே உங்களை தவணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.